சரி, இன்றைக்கும் ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 13-16 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதில் முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, நம்மளுடைய வலது கரத்தை பிடிக்கிறார். அதனால என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போகும்பொழுது பாபிலோன் என்ன பண்ணாங்க, எருசலேமை சிறைபிடித்தார்கள். அப்போ அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்பொழுது அவங்களுக்கு ஒரு கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாராம், மறந்துட்டாரோ? ஏன்னா அவங்கள சுத்தி யார்தான் இருந்தா, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் இருந்தாங்க. அப்புறம் கர்த்தரை சந்தேகப்படுகிற கூட்டங்கள் இருந்தது. அவங்க ரொம்ப எப்படி 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 ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப வீக்கா, ரொம்ப ஒரு இருந்தாங்க. அதே போல அவங்கள சூழல் என்ன இருந்தது, பவர்ஃபுல் நேஷன்ஸ். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து அந்த ஜனங்கள் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது பெலன் கொல்லுன்னு சொல்லலை. அந்த வசனத்தை வாசினா தெரியும். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. ஆண்டவர் பாருங்க, பயப்படாத, நீ என்ன திடன் கொல்லுன்னு சொல்லல, இல்லைன்னா பெலன் கொல்லுன்னு சொல்லல. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கையை பிடித்து. வலது கரம் என்று சொல்லும் பொழுது அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பலத்திற்கு அடையாளமா இருக்கிறது, அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. வேதாகமத்தில் இந்த வலது கரத்தை குறித்து அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே கூட பார்த்தீங்கன்னா, அந்த செங்கடலை தாண்டின பிறகு அவர் வார்த்தையை சொல்லுகிறார். யாத்ராகமம் 15:6, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைகளை நொறுக்கிவிட்டது. அல்லேலூயா. ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயின் மூலமாக, என்னது, ஆண்டுடைய வலது கரனாச்சா அவளுடைய எதிரிகளை நொறுக்கினது என்று பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 48:14 பார்த்தோம்னா, யாக்கோபு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். வேதாகமத்தின்படி முதலாம் பிள்ளைக்கு தான் என்னது, கிரேட்டர் பிளெஸ்ஸிங். அப்போ வலது கை யார் மேல இருக்கணும், மனாசே மேல இருக்கணும். இடது கை யார் மேல இருக்கணும், இப்ராஹிம் மேல இருக்கணும். யோசேப்பு என்ன பண்றாரு, அதே போலதான் கொண்டு நிறுத்துகிறார் ரெண்டு பிள்ளைங்களையும். ஆனா யாக்கோபு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கைகள் என்ன பண்றாரு, மாத்தி வைக்கிறார். தன்னுடைய வலது கையை எடுத்து இப்ராஹிம் மேல வைக்கிறாரு, இடது கை யார் மேல வைக்கிறாரு, மனாசே மேல வைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், வலதுகை என்பது
ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த ஏன்னா ஆண்டவர் வந்து மனாசேயை காட்டிலும் இப்ராஹிமை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்பினார். அதை அறிந்துதான் அவர் என்ன பண்ணுறாரு? ப்ராஃபட்டிக்கலாக அவருடைய கரத்தை மாற்றி வைக்கிறார். அப்போ வலதுகை என்பது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம இந்த வேதாந்தத்தின் அடிப்படையில் நம்மளால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. சில வேளைகள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த ஆர்டர்ஸை கூட மாற்றுவார். மூத்தவனுக்கு தானே முழு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் வரணும். ஆனால் இதே போல் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் நிறைய இடங்கள்ல ஆண்டவர் செய்திருக்கிறார். ஏசாவுக்கு வேண்டியது யாக்கோபு போச்சு. அதே போல் யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு போக வேண்டியது யாருக்கு போச்சு? யோசேப்பு போச்சு. தாவீதுடைய சகோதரருக்கு போக வேண்டியது யாருக்கு போச்சு? தாவீது போச்சு. அதனால இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில வேளைகளில் மாற்றுவது உண்டு. சரி, நம்ம இங்கே பேசுகிற காரியம் என்னன்னா, வலது கரத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆமேன். புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எங்கே இருக்கார்? விருப்பம் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்று கொண்டு இருக்கிறார். ஆமேன். அதே போல ஸ்தேவான் ஜனங்களால் என்ன பண்றாரு? கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறார். அப்போ அவர் ஒரு காட்சியை காண்றார். அது எங்க இருக்குன்னா அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஸ்தேவான் என்ன பண்றாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறதை காண்கிறார். அப்போது வலது ரைட் ஹேண்ட், ரைட் சைடுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தனி ஒரு என்ன இருக்குது? மகத்துவம் இருக்கிறது. அதே போல கடைசி நாட்கள்ல ஆண்டோடைய நியாய தீர்ப்பு எப்படி வரும்? இந்த நாள்ல மத்தேயு 25:33 வாசிங்க. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஷீப்லாம் எங்க இருக்குது? ரைட் சைட்லையும், கோட்லாம் எங்க இருக்குது? லெஃப்ட் சைட்லையும் இருக்கிறார். ஏன்னா ரைட் சைடில் இருக்கிறதா எங்க போறாங்க? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ வலது பக்கம்னு சொல்லும் பொழுதே அது ஆண்டோடைய அக்செப்டன்ஸையும் குறிக்குது. இப்போ ஆண்டவர் கர்த்தர் உங்களுடைய வலது கையை பிடிப்பார் என்று சொன்னால் என்ன ஆயிடும்? உங்களுடைய வீக்னஸ் என்ன ஆயிடும்? ஸ்ட்ரெங்தா மாறிடும். உங்களுடைய பயம் என்ன ஆயிடும்? உங்களுடைய கான்ஃபிடன்ஸா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? ரெண்டாவது காரியம் என்னன்னா, ஏசாயா 41:14 பாருங்க. யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. ஆங்கிலத்தில் வேர்ம் அப்படின்னு போட்டிருக்கு. வேர்ம் பார்க்க எப்படி இருக்கும்? பெருசா இருக்குமா? குட்டியா இருக்கும். அதே போல என்ன பண்ணலாம்? ஈஸியா மிதிச்சிடலாம். டிஃபென்ஸ் எதாவது இருக்கா? அதுக்கு ஒன்றும் கிடையாது. இதே போலதான் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஒண்ணுமே செய்ய முடியாம ஒரு சின்ன கூட்டத்தை போல, ஒரு பூச்சியை போல காணப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உனக்கு
துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ரிடீமர், ஆங்கிலத்தில் ரிடீமர் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். மீட்கிறார் என்று சொல்லும் பொழுது எதிலிருந்து மீட்பாரு? நம்ம வீக்காக இருக்கும் போது என்ன பண்ணுவார்? அந்த வீக்னஸ்குள்ளே வந்து நம்மள என்ன பண்ணுவார்? மீட்டெடுப்பார். ஆமென். அந்த ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்கிறவர். ஹல்லேலூயா. சில வேளைகள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, நீ ரொம்ப பலன் அடைகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டார். நீ புழுவா பூச்சியா, அநேக நேரம் நம்மளும் சொல்கிறோம்ல, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி இல்லை? அப்படிப்பட்ட நேரங்களில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் நமக்குள்ளாய் கடந்து வந்து அவர் மீட்கிறவராய் வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்கிறார் பாருங்க, 15ஆம் வசனத்தில், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவார். மூன்றாவது என்ன சொல்றாரு? உன்னை கூரிய பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? த்ரெஷிங் இன்ஸ்ட்ருமெண்ட். த்ரெஷிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லும்போது கோதுமை அறுவடை பண்ணி என்ன பண்ணுவாங்க? அந்த சூழ்நிலை என்ன இருக்கும்? ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும். அந்த அந்த அவுட்டர் லேயரையும் உள்ள இருக்க அந்த கோதுமை மணியையும் பிரிச்சு எடுக்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே பல்லுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள விட்டு என்ன பண்ணுவாங்க? அதை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அதே போல் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை கூரிய பற்களுள்ள இயந்திரமாக்குகிறார். முதல்ல எப்படி இருந்தோம்? பூச்சியை போல இருந்தோம், புழுவை போல யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அங்கேருந்து ஆண்டவர் எங்கே கொண்டு போறாரு? கூரிய பற்களுள்ள இயந்திரமாக நம்மை மாற்றுகிறார். இப்படி மாற்றும் போது என்ன ஆகுமா? மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கி போடுவீர்கள். மலை குன்று என்று சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், உங்களுக்கு விரோதமான காரியங்கள். ஆமென். இதெல்லாம் தான் என்னது? மலைகளும் குன்றுகளும். ஒரு நேரம் என்ன பண்ணுச்சு? அது உங்களை என்ன பண்ணுச்சு? மேற்கொண்டுட்டு இருந்துச்சு பிரச்சனை. ஆண்டவர் உங்களை பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றும் பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை மேற்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா அற்புதமான வசனங்கள். முதலாவது நம்முடைய வலது கையை பிடிக்கிறாரு, பயப்படாதன்னு சொல்றாரு, நான் துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம பூச்சி போல ஒரு சிறு கூட்டத்தை போல இருக்கும்பொழுது ஆண்டவன் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்றாரு, நான் உன்னை மீட்டெடுப்பேன்றாரு. அதோடு விடல, என்ன பண்றாரு? உன்னை கூரிய பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒருவேளை பலன் இல்லாதது போல, கைவிடப்படுறது போல நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய வலது கையை பிடிக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை மீட்கிறேன், நான் உன்னை கூரிய பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். ஆமென். அல்லேலூயா.
இதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் சொன்னால் உங்களுடைய பலவீனத்தை பார்க்காம ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொன்ன பிரகாரமாக இருக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, நிச்சயமாய் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களால் பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். இந்த சூழ்நிலையிலிருந்து, நீங்கள் கடந்து போகிற வேதனையான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாய் மீண்டும் உங்களால் வெளியே வர முடியும். ஆமேன். அல்லேலூயா.